எனக்கு தெரியல, எனக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வேணும், வழி நடத்துறதுக்கு ஆட்கள் வேண்டும் அப்படின்னு அவன் கலந்து கொள்வதற்காக ஒரு ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சாங்க பாருங்க. அது மனப்பூர்வமாக பாராட்ட வேண்டியது. அந்த ப்ரோக்ராம்ல நாம கலந்து கொண்டோம். நம்ம நாட்டில் பிறந்தவர், அது தப்பு. நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு. விவேகானந்தர் நம்ம நாட்டில் பிறந்தோம் சொல்லக்கூடாது. அவர் பிறந்த நாட்டில் நாம பிறந்தோம், அதுதான் சரி. வேறுபட்ட ஒரு என்ன விவேகானந்தர் இது எடுத்துக்கொண்டு பேசினாலும் டைம் போகும் 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 அப்படி போகும். நம்ம ஷார்ட் பீரியட் ஒரே ஒரு விஷயம், வால்மீகி, வியாசர், என்ன பாரத பூமி, கலாச்சாரம், இறைவன், உலகம், என்ன பகுதி எடுத்தாலும் நீங்க அது ஒரே ஒரு சரித்திரத்துல அதை அடக்கிடலாம். அவருடைய சரித்திரம் தான் சுவாமி விவேகானந்தர் சரித்திரம். இந்தியான்னு சொல்லும் போது இந்தியாவுக்கு சுவாமி விவேகானந்தருக்கு இரண்டு உருவங்கள் இல்லை. விவேகானந்தர வடிவத்தை பார்த்தா அது இந்தியாவோட வடிவம், இந்தியாவோட வடிவத்தை பார்த்தா அது விவேகானந்தருடைய வடிவம். அத்தனை பேரும் நம்முடைய அத்தனை பேரும் வீட்டுல ஒரு விவேகானந்தர் போட்டோ வச்சு இன்னைக்கு ஒரு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். இல்லைன்னா வாங்கி வைங்க. என்ன ஒரு அந்த வடிவத்தை பாருங்க, ஒரு சிம்மம் போல இருக்கு. நமக்கு அடிக்கடி ஒரு நாளுக்கு அர்ஜுனன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளுக்கு ஒரு முறை தான் கீழே விழுந்தான். மகாபாரத போர்ல கிருஷ்ணன் அறிவு கொடுத்தான், ஒரு முறை விழுந்தான். நம்ம வாழ்க்கையில விழுந்து கொண்டே இருக்கிறோம். காலையில எழுந்து நைட் வரைய 10 முறை மூட் அவுட். யாரோ திட்டாங்க, என்னையும் செஞ்சுட்டாங்க, டொக்கு டொக்குன்னு கீழே விழுந்துடுறோம். எப்பெல்லாம் நம்ம கீழே விழுந்துடுறோமோ அப்பெல்லாம் நமக்கு ஒரு உத்வேகம் வந்து நாமெல்லாம் நம்மள செல்ஃப் மோட்டிவேட் பண்ணணும்னா அவருடைய படத்தை பார்த்தாலும் போதும். விவேகானந்தர படத்தை பார்த்தால் போதும், அவருடைய சின்ன புஸ்தகம் பாக்கெட்ல வச்சு அவருடைய வரிகளை படிச்சா போதும், உத்வேகம் வந்து யாரும் நம்ம எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய படமோ அவருடைய வார்த்தைகளோ நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு 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 தீப்பிழம்பா ஆக்கிடும். வேறுபட்டவர் இளைஞர்களுக்காக குறிப்பா வந்தார், இளைஞர்களுக்காக வந்தார். அதனாலதான் அவர் இள வயசு 39 வயசு தன் உயிரை விட்டார். அவர் 80 வயசுல போயிருந்தார், இளைஞர்னு சொல்ல மாட்டோம், நம்ம தாத்தான்னு சொல்லுவோம். ஒரு வீர துறவி இளைஞர்களுக்காக வந்தார். 39 வயசு வாழ்க்கை முடித்துக் கொண்டார். இளைஞர்களுக்கு எல்லாம் இங்க நிறைய இளைஞர்கள் இருக்காரு. அவர் கொடுக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன, ஒரு புஸ்தகத்துல சென்னையில வந்திருக்கும் பொழுது விவேகானந்த சுவாமி வந்தார். அப்ப அங்க இருக்க இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தார். இளைஞர்களுக்காக ஒரு சுவாமி பேசுறார். போய் அவர்கிட்ட கேட்போம், பகவத்கீதை படிப்போம். பகவத்கீதை ஒரு பிரதியை எடுத்துக்கொண்டு விவேகானந்த சுவாமி எடுத்து போனார்கள். ஒரு 7-8 பேர். விவேகானந்த சுவாமி இங்க சிம்மம் போல உட்கார்ந்து கொண்டிருக்கா கம்பீரமா. வந்தவங்க அத்தனை பேரும் நோஞ்சான்களா இருக்கானுங்க, சப்ப சப்பையா இருக்கானுங்க பசங்க, இளைஞர்களா. வந்து அப்படி நின்று கேட்டார் விவேகானந்த சுவாமி, எங்களுக்கு பகவத்கீதை சொல்லிக் கொடுங்கள். அப்ப விவேகானந்த சொன்னார், நீங்க பாக்குறதுக்கு இப்படி இருக்கும், நான் இப்ப ஊதுனா நீங்க தொப்பு தொப்பா கீழே விழுந்துருவீர்கள். அப்படி ஒரு சப்பையாக இருக்கிறீர்கள், நோஞ்சான்களாக இருக்கிறீர்கள், உடல்ல பலம் இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள். முதல்ல பகவத்கீதை எடுத்து அப்படி வைங்க. அது பார் கிரவுண்ட் இருக்கு, ஃபுட்பால் விளையாடுற, நீ போய் முதல்ல ஃபுட்பால் விளையாடு. ஏன் பகவத்கீதையை படிக்காத ஃபுட்பால் விளையாட சொன்னா நோக்கம் என்ன? 3 குணங்கள் சொல்றது பகவத்கீதையில. தமோ குணம், ரஜோகுணம், சத்துவ குணம். சத்துவ குணம் உயர்ந்த குணம் உடையவன் தான் பகவத்கீதையை படிக்க முடியும். நீ இன்னும் ரஜோகுணத்துக்கு வரல, தமோ குணத்துல இருக்க. தமோ குணத்திலிருந்து ரஜோ குணத்துக்கு வரணும் அப்படின்னா உன்னுடைய உடல் பலம் அடையணும். உடல் பலம் அடைந்து உள்ள ஸ்திரப்பட்டால் பகவத்கீதையை சுலபமாக படித்துக் கொள்ளலாம். அங்க போனோம் என்றால் முதல் நீ உடலை பலப்படுத்து, உடலை பலப்படுத்து, உள்ளத்தை உற்சாகப்படுத்து. அதுக்கு என்ன, போய் நீ பகவத்கீதையை படிக்கிறதை விட இப்பொழுது போய் கால்பந்து விளையாடு அப்படின்னு சொன்னார். இதுதான் இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மெசேஜ். அதனால பகவத்கீதையை படிக்க கூடாதுன்னு சொல்லல அவர். கீதையை படிக்கணும், வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும், சிறப்படைய வேண்டும் என்று உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திதி. அதற்கு முந்தி என்ன, உடலை பலப்படுத்து, உள்ளத்தை உற்சாகப்படுத்து. அதற்கு உண்டான விஷயங்கள் அவருடைய வாழ்க்கை முழுக்க நிறைஞ்சிருக்கு. வேறுபட்ட 150வது வருடத்தில் இந்த சேவா பாரதனுடைய ஒரு விசேஷமான ஆர்கனைசேஷன்ல இந்த ஒரு ப்ரோக்ராம் நடந்து கொண்டு பெரியவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இனிமையான மாலை நேரம். அவரை பற்றிய ஒரு சிந்தனைகளும் ஒரு கருத்துக்களும் சிறிய அளவில் நாம் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிக சந்தோஷம். விவேகானந்தர் 3 நாளுக்கு அந்த பாறையில் உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது இதுவரையும் கடந்தவர்களை தியானம் செய்தார், அப்போது வாழ்ந்தவர்களையும் தியானம் செய்தார். அவருக்கு பின்னாடி பிறக்கக்கூடிய நாம் எல்லாரும் அவருடைய மனசுல நின்று இருக்கோம், நம்மளையும் தியானம் செஞ்சிருக்கா. அவருடைய மனசுல ஏற்பட்ட ஒரு பொறி, அதுல இருந்து ஏற்பட்டவர்கள் இந்திய மக்கள், இந்தியா. அவருடைய மனசுல நம்ம இருந்திருக்கோம்.
வேறுபட்ட இந்த மகாத்மாவுடைய அருள், பாரத மாதாவுடைய அருள் எல்லாம் நமக்கு கிடைச்சு, அந்த மகான் பிறந்த இந்த மண்ணில் நமக்கும் ஒரு பிறப்பு கொடுத்தான் இறைவன். அதுக்கு நன்றி செலுத்தி அவருடைய வாழ்க்கையில கூட கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக செய்து கொண்டு சமூகத்தையும் சிறப்பாக செய்ய நம்மால் முடிந்ததை சமூகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி அற்புதமான வாழ்க்கையை நடத்தும் அவருடைய சுவாமி விவேகானந்த திருவருளால் அவன் கேட்டுக்கொண்டு வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பை அளித்தவர்களுக்கும் இதை அமைதியாக கேட்டவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 7வது ஸ்லோகம். எப்பெல்லாம் அதர்மங்கள் தலை தூக்குகிறதோ அப்பெல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பதற்காக நான் அவதாரம் செய்கிறேன். யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மனம் சுரிச்சாம்யகா. மறுபடியும் பகவான் கண்ணனாக அவதரித்து ஒரு கீதையை சொல்லிவிட்டு சென்றிருக்கும் பூஜைக்குரிய சுவாமி அவர்களை வணங்கி, எங்களுடன் வேலை செய்து கொண்டிருக்கிற எங்களது சகோதரராக இருந்து கொண்டிருக்கிற மணியன்ஜியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஏகப்பட்ட செய்திகள் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இருந்தாலும் நேரம் கருதி எங்களது இயக்கத்தில் தொடர்ந்து இளைஞர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கும் மணியன்ஜியுடைய சிறப்புரை செய்வதற்காக அழைப்பதற்கு முன்னாடி, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சொற்றொடர் உண்டு, மதுரையா சிதம்பரமா அப்படி கேட்பாங்க. இனிமே அப்படி கேட்க கூடாது. மணியன்ஜியை பார்த்த பிறகு மதுரையும் கிடையாது, சிதம்பரம் கிடையாது, திருச்செங்கோடு என்று அர்த்தநாரீஸ்வரராக அம்மையப்பனாக வந்து சேவை செய்து கொண்டிருக்கும், பணி செய்து கொண்டிருக்கும் எங்களது சகோதரர் மணியன்ஜியுடைய திருமதி மணியன்ஜி அவர்களை அழைக்கின்றோம். அவர்கள் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து மணியன்ஜியுடைய சிறப்புரை இருக்கும். விவேகமயம் ஸ்வானந்தமயம் சுவிவேகமயம் ஸ்வானந்தமயம் தமோமயம் ஜனஜீவனமதுனா நிஷ்க்ரியதாலஸ்யக்ரஸ்தம் தமோமயம் ஜனஜீவனமதுனா நிஷ்க்ரியதாலஸ்யக்ரஸ்தம் ரஜோமயமிதம் बहुधा क्रोधलोभमोहाभिगतं भक्ति ज्ञान कर्म विज्ञानै भक्ति ज्ञान कर्म विज्ञानै भवतु सात्विको द्योतमयं भवतु सात्विको द्योतमयं सदा विवेकानन्दमयं सुविवेकमयं स्वानन्दमयं वह्नि वायु जल फल विवर्धकं पाञ्चभौतिकं विज्ञानं वह्नि वायु जल फल विवर्धकं पाञ्चभौतिकं विज्ञानं सलिलनिधितलं गगनमण्डलं करतलफलमिव कुर्वाणं सलिलनिधितलं गगनमण्डलं करतलफलमिव कुर्वाणं दिक्षु विकीनं मनुजकुलमिदं दिक्षु विकीनं मनुजकुलमिदं घटयतु चैककुटुम्बमयं घटयतु चैककुटुम्बमयं सदा विवेकानन्दमयं सुविवेकमयं स्वानन्दमयं सगुणाकारं ह्यगुणाकारं एकाकारमनेकाकारं सगुणाकारं ह्यगुणाकारं एकाकारमनेकाकारं भजन्ति एते भजन्तु देवं भजन्ति एते भजन्तु देवं स्वस्वनिष्ठय विमत्सरं स्वस्वनिष्ठय विमत्सरं विश्वधर्ममिम उदारभावं विश्वधर्ममिम उदारभावं प्रवर्तयतु सौहार्दमयं प्रवर्तयतु सौहार्दमयं सदा
स्वानन्दमयं सुविवेकमयं स्वानन्दमयं जीवे जीवे शिवस्वरूपं सदा भावयतु सेवायां जीवे जीवे शिवस्वरूपं सदा भावयतु सेवायां श्रीमदूर्जितं महामानवं श्रीमदूर्जितं महामानवं समर्चयतु निजपूजायां समर्चयतु निजपूजायां चरतु मानवोऽयं सुहितकरं चरतु मानवोऽयं सुहितकरं धर्मं सेवात्यागमयं धर्मं सेवात्यागमयं सदा विवेकानन्दमयं सुविवेकमयं स्वानन्दमयं भुवनमण्डले नवयुगमुदयतु सदा विवेकानन्दमयं सुविवेकमयं स्वानन्दमयं. அதுபோல நூற்றாண்டு விழாவினை RSS நாடு முழுவதும் கொண்டாடிய பொழுது எல்லா இடங்களிலும் பாடுவதற்காக நாகபுரியைச் சேர்ந்த ஸ்ரீதர பாஸ்கர வர்ணேகர் என்பவர் எழுதிய சமஸ்கிருத பாடல் இது. அதே பாடலை இந்த 150வது ஆண்டு விழாவின் போதும் கூட நாடு முழுவதும் RSS பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. சுவாமிஜியினுடைய பெயர் இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சாதாரணமாக த மோஸ்ட் பாப்புலர் செயின்ட் என்பதாக விவேகானந்தரை பற்றி நாம நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனா விவேகானந்தரும் கூட இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிந்தவர் அல்ல. இத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்ட பொழுது அவர் எந்த அளவுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. RSS நூற்றாண்டு விழாவை கொண்டாடியதன் காரணமாகத்தான் இந்த தேசத்தினுடைய எல்லா மாநிலங்களிலும் எல்லா கிராமங்களிலும் மாவட்டங்களிலும் விவேகானந்தருடைய பெயர் பரவியது. நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். RSS பெயர் அது பரவியதோ பரவவில்லையோ, ஆனால் RSS அமைப்பின் மூலமாக விவேகானந்தருடைய பெயரை பாரதம் முழுவதும் RSS இயக்கம் பரவச் செய்தது. அதுல ஒண்ணு சந்தேகமே வேண்டாம். அப்படி ஒரு விழா நடத்தலைன்னாக்க விவேகானந்தரை கிராம அளவில் யாருமே எடுத்து சென்றிருக்க மாட்டார்கள். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த 150வது ஆண்டு விழாவை RSS கோலாகலமாக நாடு முழுவதும் மிக விமரிசையாக கொண்டாடி கொண்டு இருக்கிறது. இது இந்து பத்திரிகைக்கு பொறுக்கல்ல, இது இந்து பத்திரிகைக்கு பொறுக்கல்ல. அதனால கடந்த வாரம் ஒரு ஆளை விட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இந்த விவேகானந்தருடைய 150வது ஆண்டு விழாவை RSS முன்னெடுத்து செல்கிறது, இதை மிக விமரிசையாக கொண்டாடுகிறது. ஆனால் RSSற்கும் விவேகானந்தருக்கும் பொதுவாக என்ன இருக்கிறது என்றே எனக்கு தெரியவில்லை. RSSற்கும் விவேகானந்தருக்கும் பொதுவாக எதுவும் இல்லை என்றால் இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் விவேகானந்தருக்கும் இடையில எதுவும் பொதுவானதாக ஒன்று கிடையாது. இதை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். விவேகானந்தரை பற்றி பேசுவதற்கான யோகியதையே இந்த தேசத்தில் RSS காரன் ஒருத்தனுக்கு தான் அதிகமா உண்டு. RSS காரன் ஒருத்தனுக்கு தான் அதிகமா உண்டு. மற்றவர்கள் எல்லாம் விவேகானந்தர் சொன்ன விஷயத்தை நடைமுறைப்படுத்தல. விவேகானந்தர் எதை கனவு கண்டாரோ அதை நடைமுறையில நனவாக்கிக் கொண்டு இருக்கிற ஒரே ஒரு அமைப்பு RSS. அதனால 100ஆண்டு விழாவின் போதும் கூட அவர் எல்லா இடங்களுக்கும் எடுத்து சென்றோம். இன்றைக்கு கூட இந்த தேசத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டு இருக்கிறதே கன்னியாகுமரியிலே ஒரு மிக பிரம்மாண்டமான நினைவாலயம் கடல் நடுப்புற. எந்த அளவுக்கு அதை பெருசுபடுத்தணுமோ, எந்த அளவுக்கு அதை பெருமையோடு கூட உலகத்தவர்களுக்கு எடுத்து சொல்லணுமோ அந்த அளவுக்கு நம் நாட்டினுடைய அரசாங்கம் செய்யல.
ஒண்ணுமில்லாத சுதந்திர தேவி சிலைய அமெரிக்காக்காரன் உலகம் முழுக்க புழைந்து பாடிட்டு இருக்கான். ஒண்ணுமே இல்லடா, ஒண்ணுமே இல்ல. அமெரிக்காவில் இருக்கிற சுதந்திர தேவி சிலை எந்த விதத்தில் சிறந்தது? எந்த விதத்தில் சிறந்தது? ஆனால் பாரதத்தினுடைய தென்கோடியில் அமைந்திருக்கக்கூடிய விவேகானந்தருடைய நினைவாலயம் இருக்கிறதே, அது RSS காரன் எழுப்பிய நினைவாலயம். அது RSS காரன் எழுப்பிய நினைவாலயம். எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய தெய்வம் இல்லாமல் பொதுமக்களிடமிருந்து ஆளுக்கு ₹1 வசூல் செய்து கட்டப்பட்ட மணிமண்டபம். விவேகானந்தர் என்ன சொன்னாரு? சிகாகோவுக்கு போகிற போது, மன்னர்களிடமிருந்து வருகிற பணத்தை கொண்டு நான் போக விரும்பவில்லை, மாறாக இந்த நாட்டினுடைய மக்கள் பணம் கொடுத்தால் நான் போக தயார். அப்படி இந்த நாட்டினுடைய மக்களிடமிருந்து உங்களால் பணம் வசூலித்து தர முடியுமா? முடியும் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னான். அவன் தமிழன்டா, அவன் தமிழன். அழசிங்க பெருமாள்னு பேர். சென்னையில் அதே வயது. விவேகானந்தருக்கு அழசிங்க பெருமாளுக்கு என்ன தெரியுமா ஒத்துமை? விவேகானந்தருக்கு இந்து மதத்தின் மீது பிடிமானம், அழசிங்க பெருமாளுக்கும் இந்து மதத்தின் மீது பிடிமானம். விவேகானந்தருக்கும் 30 வயசு, அழசிங்க பெருமாளுக்கும் 30 வயசு. அதனால சென்னைக்கு வந்தவொடனே டப்புன்னு பிடிச்சுட்டான் அவரை, அழசிங்க பெருமாள். அதுவும் எத்தகைய சூழ்நிலையில பிடிச்சுக்கிட்டான்? கன்னியாகுமரியை பற்றி சொன்னார்கள், தியானத்தை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டார்கள். அங்கேயே முடிவெடுத்து விட்டார், நான் சிகாகோவுக்கு போவேன். Not to talk about the Hindu Dharma to the Westerners, not to talk about the significance of Hindu religion to Americans, but to convey a message to Hindus. பாரத நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். But that should be delivered from a Western platform. It should be delivered from a Western platform. Because whatever comes from the West is best for our people. மேற்கத்தியவன் எதை அங்கீகரிக்கிறானோ அதைத்தானே இவன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான். ஆகவே இவன் நான் சொல்லபடி நடக்க வேண்டும் என்று சொன்னால், நான் சொல்லுகிற அந்த செய்தியை இந்த மண்ணில் இருந்து கொண்டு சொன்னால் கேட்க மாட்டான். ஆனால் அந்த மேற்கத்திய மண்ணில் நின்று கொண்டு நான் பேசினால் நிச்சயமாகவே இவன் கேட்பான். அந்த நம்பிக்கையோடு அங்கு போறதுன்னு முடிவு பண்ணி தான் மெட்ராஸுக்கே வந்தார். அப்ப அழசிங்க பெருமாள் சந்திச்சார். அழசிங்க பெருமாளுக்கு சிகாகோ மாநாட்டை பத்தி ஏற்கனவே தெரியும். ஏனென்று சொன்னால், சென்னையில இருக்கக்கூடிய பல பேருக்கு அந்த மாநாட்டை பற்றிய தகவல் வந்திருந்தது. அதுல ஒன்று இந்து பத்திரிகையினுடைய நிர்வாகி, நிறுவனர், ஆசிரியர் ஜி சுப்பிரமணிய ஐயர், அவருக்கும் வந்திருந்தது. தமிழ்நாட்டில் அமெரிக்காவில் இருந்தே நேரடியாக அந்த இந்து மாநாடு, உலக மத மாநாட்டை பற்றிய தகவல் அவருக்கு வந்திருந்தது. அந்த தகவலை பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த இந்து பத்திரிகையினுடைய சுப்பிரமணியர் என்ன எழுதினார் தெரியுமா? இந்து மதம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில இந்த மதத்தை பற்றி உலக அளவில் எடுத்து சொல்வதற்கு என்ன இருக்கிறது? அதாவது இந்து பத்திரிகை அன்னைக்கு மட்டும்தான் இல்ல, இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கு, அன்னைக்கும் அப்படித்தான் இருந்துச்சுங்கிறத நீங்க புரிஞ்சுங்க. அவன் தி ஹிந்துன்னு பேர் போட்டிருக்கான், டெபினட் ஆர்டிகிள் உபயோகப்படுத்தி தி ஹிந்துன்னு. அவன் ஆன்டி ஹிந்து பத்திரிகை, அது ஆன்டி ஹிந்து பத்திரிகை. இந்துக்களுக்கு விரோதமாக எழுதுவதற்கென்றே இந்து என்ற பெயரை தாங்கி வருகிற ஒரு நாளேடு. அதனால அன்னைக்கு அவன் அப்படித்தான் எழுதினான், இன்னைக்கு அவன் அப்படித்தான் எழுதினான். அதனால ஜி சுப்பிரமணியர் எழுதினார், இந்த இந்து மதத்திற்கு இங்கிருந்து பிரதிநிதி யாராவது போக வேண்டுமா? இந்து மதத்தை பற்றி உலக அளவில் பேசுவதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு அவர் எழுதினார். அந்த செய்தியை படிச்சுட்டு நம்ம ஊர்ல தான் சில ஆட்கள் எல்லாம் அந்த லெட்டர்ஸ் டு எடிட்டர்னு ஒண்ணு எழுதுவானுங்க. அந்த மாதிரி எழுதுற பிரகிருதிகள் சிலது உண்டு. அந்த மாதிரி ஒருத்தன் எழுதினான். என்ன எழுதினான் தெரியுமா? இந்து மதம் ஏற்கனவே பாடை கட்டப்பட்ட சமம், அதை தூக்கிச் செல்வதற்கும் எரிப்பதற்கும் தயாராக இருக்கும் நிலையில் இந்த இந்து மதத்தினுடைய பிரதிநிதியாக சென்று யார் போய் பேசுவது? இதை படிச்ச உடனே அழசிங்க பெருமாளுக்கு ஆத்திரம் வந்துச்சு. அதனால மெட்ராஸ்ல இருந்தே ஒரு ஆளை அனுப்பணும்னு முடிவு பண்ணினார். தன்னுடைய சொந்தக்காரங்க சில பேர் பெரிய ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டார். அவங்க எல்லாம் சொன்னாங்க, சமுத்திரம் கடந்து போக கூடாது, அது சாஸ்திர விரோதம், அதனால அதுக்கு பிராயச்சித்தம் எல்லாம் பண்ணணும், நாங்க யாரும் கடல் கடந்து போக மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில தான்
விவேகானந்தர் சென்னைக்கு வருகிறார். இந்த மாதிரி ஒரு ஆள் வந்திருக்கிறாரு. மன்மதநாத் பட்டாச்சாரியா வீட்டுல தங்கி இருக்கிறாரு. அந்த சாமியார் இங்கிலீஷ் பேசுறாருயா, இங்கிலீஷ் பேசுறாரு. ஏன்னா இங்கிலீஷ் அதை வச்சுக்கிட்டு அந்த கப்பல்ல டிக்கெட் வாங்கினாங்க. மிச்சம் 180 பவுண்டு தான் இருந்தது. இதை கையில கொடுத்து மேனேஜ் பண்ணிங்கன்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. 180 பவுண்டு டிக்கெட், இங்க இருந்து செகண்ட் கிளாஸ்ல போறதுக்கான டிக்கெட். இது ரெண்டையும் அவர் கையில கொடுத்துட்டு நீங்க மேனேஜ் பண்ணீங்கன்ட்டாங்க. ஏன்னா அலசிங்க பெருமாளுக்கு என்ன தெரியாது, இந்த டிக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டாலே அவர் மாநாட்டில் கலந்துகிட்ட மாதிரின்னு இந்த ஆள் முடிவு பண்ணிட்டார். அதாவது ஒரு மாநாட்டில் போய் பிரதிநிதியாக பேசுவது என்பது அதற்கு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் உண்டுங்கிறத பத்தியே அந்த ஆளுக்கு தெரியல. அதனால இவருக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டா இவர் மாட்டுக்கு போயிடுவாரு, அங்க உள்ள அட்மிட் ஆயிடுவாருன்னு நினைச்சுட்டாரு. மாநாடு நடத்துறவனுடைய அட்ரஸும் கையில கொடுக்கல. மாநாடு சிகாகோவில் நடக்குதுன்னு பத்திரிகையில் ஒரு செய்தி. அந்த பத்திரிகை செய்தியை வச்சுக்கிட்டு சிகாகோவுக்கு போங்கன்ட்டாங்க. அதனால சிகாகோவுக்கு போய் வந்துட்டாரு. ஜூலை மாசம் வந்து சேர்ந்துட்டாரு. மாநாடு ஜூலைல நடக்கிறதா நினைச்சுக்கிட்டு செப்டம்பர்ல தான் மாநாடு போஸ்ட்போன்ட்டான். முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் 2 மாசத்துக்கு இந்த 180 பவுண்டு எங்க இருந்து செல்லும். அதனால என்ன பண்றது, திரும்பி போயிடலாமான்னு முடிவு பண்ணார். பேசாம திரும்பி போயிடுவோம். இங்க இருக்கக்கூடிய வெரி பிக் ட்ரேட் ஃபேர், தி பிகெஸ்ட் ட்ரேட் ஃபேர் எவர் ஹெல்ட், அதை பார்த்துட்டு சும்மா சுத்தி பார்த்துட்டு ஊரை பார்க்க போக வேண்டியதான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சாரு. நல்ல வேளை இறைவன் திருவுள்ளம் இவர் அந்த மாநாட்டில் பேசணும் இருந்தது. இப்ப இறைவனுடைய திருவுள்ளம் அந்த மாநாட்டில் இவர் கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக இருந்தது என்பதை சொல்லுகிற பொழுது நமக்கு ஒரு விஷயம் புரியணும். இந்த மாநாடு எதுக்காக நடத்தினாங்க? இப்ப உலக மத மாநாடு, சர்வ சமய மாநாடுன்னா இந்த மாநாடெல்லாம் நடத்துறவங்களுக்கு ஏதோ சர்வ சமயங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு போல இருக்கு. அதுக்காக தான் இந்த மாநாடெல்லாம் நடத்துறாங்கன்னு தப்பான முடிவுக்கெல்லாம் வந்துடக்கூடாது. தப்பான முடிவுக்கெல்லாம் வந்துடக்கூடாது. சர்வ சமய மாநாடுகள் நடத்துகிறவர்களுடைய நோக்கம் எல்லா மதங்களையும் தெரிந்து கொள்வதும் அல்ல, எல்லா மதங்களை பற்றி மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் அல்ல. பின்ன இந்த மாநாடு என்னத்துக்காக நடத்தினானுங்க? டாக்டர் பேரோஸ் அப்படின்னு ஒரு ஆளுக்கு ரிலிஜியன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் செலக்ட் ஆன உடனே நீ தான் இன்சார்ஜ், நீ மாநாட்டை நடத்திக்கிட்டான். என்ன பண்ணலான்னு கேட்டான். உலகத்துல இருக்கிற மதங்களை சார்ந்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு வை, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கிறிஸ்தவன் தான் உயர்ந்ததுன்னு அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சுட்டான். அதுக்காகத்தான் மாநாடு. ஆகவே உலகத்துல எந்தெந்த மதங்களை கூப்பிடுறது அப்படின்னு ஒரு முடிவு. அப்போ உலகத்துல ஒரு 10 பிரதான மதங்களை கூப்பிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அந்த மதங்களுக்கு பட்டியல் போட்டு யார கூப்பிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டான். இந்து மதத்துக்கு அப்ப இந்து மதத்துக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. அதான் பிரச்சனை. இந்து மதத்துக்குன்னு யாரை கூப்பிடுறது? அந்தந்த மதத்துக்குன்னா அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த ஆளை கூப்பிடுனா வந்துருவான். இந்த மதத்துக்கு யார் இருக்கா? இந்த மதம் நாதியத்த மதம் வச்ச. அதான் இந்த சுப்பிரமணியர் எழுதிட்டாரு, இது சாக கிடக்கு, இது போய் எவன்டா மாநாடா மண்ணா கிடையாதுன்னு. அதனால அப்படி இருக்கிறவங்கிட்ட போய் உண்மையில சுப்பிரமணியர் என்ன சொல்லி இருக்கணும், நீ சரியா தான் நினைச்சிருக்க, நாங்க யாரையாவது ஒருத்தர் அனுப்பி வைக்கணும்னு சொன்னாரா இவரு? இல்லையா? அதனால இவர் என்ன பண்ணிட்டாங்க, இந்து மதத்துக்கு யாரா அனுப்புறது? அதனால நம்ம ஊர்ல இந்த பிரம்ம சமாஜம், இந்த தியோசாபிக்கல் சொசைட்டி, இவங்கெல்லாம் கொஞ்சம் அறவர இந்து வேஷத்தோட இருக்கிறவனுங்க. அதாவது இவன் இந்துன்னு சொல்ல மாட்டான், இந்து மாதிரியும் தெரியும். அதனால இது இந்துன்னு சொல்றதா இந்து இல்லைன்னு சொல்றதான்னு பெரிய சங்கடம். அதனால இந்த பசங்க இந்த தியோசாபிக்கல் சொசைட்டில இருந்து அன்னி பெசன்ட், கியான் சந்த் சக்கரவர்த்தி, அதே மாதிரி இந்த பிரம்ம சமாஜத்துல இருந்து ஒரு ஆளு மசூம்தார்னு, இப்படி எல்லாரையும் கூப்பிட்டுட்டானுங்க. முடிஞ்சு போச்சு. அவனை பொறுத்த வரைக்கும் இந்து மதம் ரெப்ரசன்டட். ஆனால் சனாதன ஹிந்து தர்மம் எது இவர் சொன்னாரு, அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் என்பதாக சொல்லி அந்த பாரம்பரியத்தில் வரக்கூடிய யாரையும் கூப்பிடுறதுக்கு அவனுக்கு அமைப்பும் இல்லை, ஆள் அட்ரஸும் கிடையாது. அதனால நம்ம ஊர்ல இருந்து இந்து மதம் நினைச்சுக்கிட்டு அவன் கூப்பிட்டு இருந்தவங்க இந்த பிரம்ம சமாஜம், இந்த தியோசாபிக்கல் சொசைட்டி, அப்புறம் பக்கத்துல இலங்கையில இருந்து புத்த மதத்தில இருந்து ஒரு ஆள் தர்மபால் அப்படின்னு ஒருத்தார். அந்த மாதிரி சில பேர் போயிட்டாங்க. முடிஞ்சு போச்சு கதை. இப்ப இந்த ஆளுக்கு அழைப்பும் கிடையாது. இந்த ஆளை உற்சாக மிகுதியினால ஏற்றி அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த ஆளு அட்ரஸையும் தெரியாது. அப்புறம் கடைசியில எங்க போய் சேர்றதுன்னு தெரியல, பணமும் இல்லை. எப்படியோ திண்டாடி இறைவனுடைய திருவுள்ளம் இந்த பேரோஸ் மீட்டிங் போட்டான் இல்லையா, இந்த மாநாடு நடத்துறதுக்காக. அந்த கமிட்டி கூட்டத்தில் ஒரு வேலை எழுந்திருந்து ஒரு கேள்வி கேட்டு தொலைச்சான். என்ன கேள்வி கேட்டான்,
ஆமாயா, நீ சொல்ற உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மதங்களையும் கூட்டி வச்சுப்போம், கிறிஸ்தவ மதம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லி அங்க பேசி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்ற. சரி, நம்ம இவ்வளவு செலவு பண்ணி அப்படி ஒரு மாநாட்டை கூட்டிவிட்டு கடைசியில வேற எவனாவது ஒரு பையன் வந்து அவன் மதம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லி தொலைச்சு விட்டான்னா என்னடா பண்றதுன்னு கேட்டான். இப்படி ஒரு கரிநாக்கு அந்த ஊர்லயும் இருந்து தொலைஞ்சிருக்கான். அதனால அவன் கேட்ட உடனே பேரோஸுக்கு கவலையே இல்லை. அவன் சொல்லிட்டான், நாம யாரை கூப்பிடுறோம், 10 மதங்களை கூப்பிடுறோம், யார் யார் வரப்போறாங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, வரவெல்லாம் ரிட்டன் ஸ்பீச் ரைட்டிங்ல கொண்டான். அதனால அவன் என்ன எழுதிட்டு வராங்கிறத நம்மள்ட்ட காமிச்சுட்டு தான் அங்க பேச போறான். அதை விட இன்னொரு வேடிக்கை என்னன்னா, அவங்களுக்கெல்லாம் சான்ஸ் ரொம்ப கம்மி. நம்ம கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் 40 பேர் பேச போறாங்க. அதனால இவங்க தான் உலகத்திலேயே கிறிஸ்தவ மதம் தான் உயர்ந்தது. அவங்கிட்ட சொன்னாரு, கத்தி இல்லாமல் உங்கள் கிறிஸ்தவ மதம் எவ்விடத்தில் வெற்றி பெற்றுள்ளது? உலகம் முழுவதிலும் ஒரு இடத்தையாவது காட்டுங்களேன், ஒரு இடத்தையாவது காட்டுங்கள். கிறிஸ்தவ சமய வரலாற்றில் ஏதேனும் ஒரு இடத்தை காட்டுங்கள். இது அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு சொல்லணும். என்ன நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கிறிஸ்தவ மதம் கத்தியால பரவாயில்ல, சிரிஞ்சு வச்சுக்கிட்டு பரப்பினானுங்க, ஊசி போட்டு பரப்பினான், டெக்ஸ்ட் புக் வச்சுக்கிட்டு பரப்பினான், ஸ்கூல் நடத்தினான், ஆஸ்பத்திரி நடத்தினான், தொண்டு செஞ்சான், சர்வீஸ் பண்ணினார்கள். எந்த நாட்டில் பரப்பி இருக்கிறார்கள்? ஒரு இடத்தை காட்டுங்கள், ஒரு இடத்தை. அப்ப சுவாமிஜி சொன்னார், உங்கள் முன்னோர்கள் எவ்வாறு மதம் மாற்றப்பட்டார்கள் என்பதை நான் அறிவேன், என்பதை நான் அறிவேன். நான் அறிவேன்னா வரலாறு இடாது, வரலாறு. பலாத்காரமாக அவர்கள் மதம் மாற்றப்பட்டார்கள், மதம் மாற மறுத்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். இதான் அமெரிக்காவினுடைய வரலாறு. முஸ்லிம் மதத்திலும் இதே கதைதான். நம்ம ஊர்ல யாரும் பேசல. விவேகானந்தர் அமெரிக்காவில் பேசிக்கிட்டு இருக்கார், அமெரிக்காவில் பேசிட்டு இருக்கார், மறந்துடாதீங்க. நீங்கள் எல்லோரையும் விட மேலானவர்கள் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் மற்றவர்களை கொல்லுகிற திறமை உங்களிடத்தில் தான் இருக்கிறது என்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். டெட்ராய்ட்ல 1894 மார்ச் 11 இந்த ஆள் பேசுறாரு. கிறிஸ்தவர்கள் ஒரு புதிய நாட்டுக்கு போன போது அங்குள்ள குடிமக்களை அழித்தது போல இந்துக்கள் எந்த மக்களையும் அழிக்க முடியும். ஜார்ஜ் டி பெண்டகோஸ்ட் என்ற பாதிரி இந்து மதத்தை இழிவாக விமர்சித்தார். பாதிரிகளுக்கும் அமெரிக்க கிறிஸ்தவர்களுக்கும் இந்து மதத்தை பற்றி எதுவும் தெரியாமலே அவர்கள் பொய் அவதூறுகளை பரப்புவது முட்டாள்தனமானது என்று காட்ட விரும்பினார் விவேகானந்தர். எழுந்து என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் இந்துக்களுடைய சமய நூல்கள் எதையாவது படித்திருக்கிறீர்களா? அவை என்ன சொல்கின்றன என்பதை எப்பொழுதாவது தெரிந்து கொண்டு இருக்கிறீர்களா? அப்படி யாராவது படித்தவர்கள் இருந்தால் இந்த அரங்கில் கைதூக்குங்கள் அப்படின்னார். மொத்தமே ஒரு 3-4 பேர் தான் கைதூக்கினானுங்க. எங்க சமய நூலையே படிக்காம எங்களை விமர்சிக்கிற துணிச்சல் உங்களுக்கு இருக்குல்ல, எங்களை விமர்சிக்கிற துணிச்சல் இருக்குல்ல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு, ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். எங்க ஊர்ல பல இடங்களில் வந்து பிரச்சாரம் செய்கிற போது அவர்கள் உங்களுடைய தெய்வங்கள் எல்லாம் வெறும் கற்சிலைகள் என்பதாக சொல்லுகிறார்கள், வெறும் கற்சிலைகள் என்பதாக சொல்லுகிறார்கள். உங்கள் பாதிரிமார்கள் எங்கள் மீது வாரி தூற்றும் புழுதிக்கு பதிலடியாக எல்லா இந்துக்களும் எழுந்து நின்று இந்து மகா சமுத்திரத்தின் அடியில் உள்ள எல்லா சேற்றையும் எடுத்து உங்கள் மீது வீசி எறிவார்களானால் அவ்வாறு எறிவதால் ஏற்படக்கூடிய தீமை நீங்கள் எங்களுக்கு செய்திருக்கிற தீமையில் 100 பங்கு கூட ஆகாது, 100 பங்கு கூட ஆகாது. எதற்காக இப்படி புழுதி வாரி தூற்றுகிறீர்கள்? எதற்காக புழுதி வாரி தூற்றுகிறீர்கள்? நாங்கள் உங்களை என்றைக்காவது மதம் மாற்றுவதற்கு ஏதாவது மிஷனரியை அனுப்பி இருக்கிறோமா? உங்கள் நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களை இந்துக்களாக்க வேண்டும் என்று நாங்கள் துடித்திருக்கிறோமா? இல்லையே. அதனால நீங்க இதை முதல்ல புரிஞ்சுங்க அப்படின்னு இன்னொரு விஷயத்தை சொன்னாரு. இந்த மதம் மாறுகிற விஷயம் இருக்கிறது, அந்த விஷயத்தை பற்றி உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த மதமாற்றம் இதை நிறுத்திவிட வேண்டும். எங்களுக்கு தேவை மதம் அல்ல, உலகத்திற்கே மதத்தை போதிக்கக்கூடிய தகுதி இந்துக்களுக்கு தான் உண்டு. ஆகவே நீங்கள் வந்து எங்களுக்கு மத கருத்துக்களை போதிக்க வேண்டாம். அப்படி சொன்ன உடனே மறுநாளைக்கு நியூயார்க் ஹெரால்டுன்னு ஒரு பத்திரிகை, அவன் என்ன எழுதினான் தெரியுமா? இவருடைய பேச்சை கேட்டதற்கு பின்னாலே அமெரிக்காவில் இருந்து பாரத நாட்டிற்கு பாதிரிகளை அனுப்புவது எவ்வளவு முட்டாள்தனம் என்று புரிகிறதுன்னு எழுதினான். எவ்வளவு முட்டாள்தனம் என்று புரிகிறதுன்னு சொல்லிட்டு
மாற்று மதத்திற்கு சென்றவர்களை தாய் சமயமாக இந்து மதத்தில் சேர்க்கும் பிரச்சனையை பற்றி ஒருத்தன் கேள்வி கேட்டான். நம்ம மதத்திலிருந்து வெளியில போயிட்டாங்களே சில பேர் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் அப்படி என்பதாக, அவங்களெல்லாம் திரும்ப இந்துக்களா எடுக்கணுமா சுவாமி, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா? ஆம். அதாவது ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கான், அமெரிக்காவில் ஒரு வார்த்தை சொன்னார், I don't want a Christian to become a Hindu. I don't want a Muslim to become a Christian or Hindu. I don't want a Hindu to become a Muslim or Christian. அப்படின்னு ஒரு வார்த்தை அங்க சொன்னார். அதை வச்சுக்கிட்டு அவர் தாய் மதம் திரும்பறதுக்கு அவருக்கு ஒன்றும் அனுமதி கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பாரத நாட்டில் பிரிஞ்சு போனவர்கள் திரும்ப வரணும், திரும்ப வரணும் அப்படி சொல்லிட்டு, இப்படி செய்யாமல் போனால், அப்படி நம்மிடமிருந்து பிரிந்து போனவர்களை திரும்பவும் நம்மில் சேர்த்துக் கொள்ளாமல் போனால் நாம் ஜனத்தொகையில் குறைந்து கொண்டே போய்விடுவோம். முஸ்லிம்கள் முதன்முறையாக நம் நாட்டுக்கு வந்தபோது நாம் 60 கோடி இந்துக்கள் இருந்தோம். பெரிஸ்டா என்கின்ற முஸ்லிம் வரலாற்று ஆசிரியன் இதை சொல்லி இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு நாம் 20 கோடி பேர்கள் தான் இருக்கிறோம். அன்னைக்கு 33 கோடி இருந்த போது 20 கோடி பேர்கள் தான் இருக்கிறோம். இது மட்டுமல்ல, இந்து சமயத்தை விட்டு எவனாவது ஒருவன் வெளியே செல்வானானால் நம்முடைய எண்ணிக்கையில் ஒன்று குறைந்து விட்டது என்பதாக எண்ணாதீர்கள், நம்முடைய எதிரியினுடைய எண்ணிக்கையில் ஒன்று கூடிவிட்டது என்பதாக எண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு எவனுமே இப்படி சொன்னது. இங்கிருந்து வெளியில போற ஆளை எதிரின்னு சொன்னவரே விவேகானந்தர் தான். நல்லா கவனிச்சீங்க. அது வெறும்